ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் பேலியோ அடை. இந்த பேலியோ அடை பருப்பு அடையை விட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது வந்து நான் அடை அவியல் காம்பினேஷனில் நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேலியோ டயட்டர்ஸ் இல்லாமல் யார் வேணால் சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சன்ஃப்ளவர் சீட் எடுத்திருக்கேன். 30 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்லி 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துச்சு. இதை ட்ரையாக பொடிச்சு வச்சுக்கணும். கொர கொரன்னு பொடிச்சா போதும். இது ரொம்ப ஒன்றும் கார்ப் இல்லை. 3 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னொரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் பன்னீர், 2 ரெட் சில்லி, காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், 1/2 இன்ச் ஜிஞ்சர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை போட்டு அரைச்சிட்டு இது கூடயே மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, பொடிச்சு வச்சுருக்க அந்த சன்ஃப்ளவர் சீடு அதையும் வந்து இது கூடயே சேர்த்து ஒரு சுத்து மட்டும் விட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன அளவுக்கு இதை 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு அடைக்கு இவ்வளோ பெரிய உருண்டை வந்து உருட்டிக்கலாம். இப்போ இதுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. அதனால் எண்ணெயெல்லாம் ஊற்றி சுட தேவையில்லை. ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லாட்டி வாழை இலையில் இந்த மாதிரி கையாலேயே தட்டி தோசைக்கல் காஞ்சதும் அதில் போட்டுட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா திருப்பி போடுறப்ப பிஞ்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு ஃப்ளிப் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து திருப்பிட முடியும். இந்த கோல்டு ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. தொட்டு பார்க்குறப்பவே நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியும். அகெயின் ஒரு 45 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பார்ட் உருண்டைக்கு கொஞ்சமாக பொடிச்ச வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கையாலேயே தட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். இல்லாட்டி லோ ஃப்ளேமில் இவ்வளோ கம்மியாக வச்சாலே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். ரொம்ப பெருசாக போட வேண்டாம். அடை அவியல், அடை தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.